ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி வேற வருது இல்லையா? ஸோ இந்த ஸ்பெஷல் விநாயகர் பத்தி நம்ம நேயர்களுக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு பேசுறோம். இந்த விநாயகர வந்து இந்த விநாயகர் பேர் வந்து உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு அலாதி தேஜஸ் இருக்குமா. அப்படியே ஈர்க்கும் தன்மை, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். யாரெல்லாம் உச்சிஷ்ட கணபதி சித்து எடுத்திருக்காங்களோ, இல்லை அவங்கள உபாசனை பண்ணுறாங்களோ, அவங்கள வந்து யாராலையும் கட்ட முடியாது. அது ஒரு சூப்பர் விஷயம். அதே மாதிரி இப்போ கோயிலெல்லாம் கட்டிடுறாங்க இல்லையா? கோயில் கட்டிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் ஒர்க் ஆகாது, பழங்காலத்து கோயில் பூட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோயில், இல்லை எதுக்கு இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, தெரியவே இல்லை. திடீர்னு நல்லதாங்க இருந்தது, திடீர்னு இந்த கோயிலில் ஒரு சில விஷயம்லாம் நடக்குது, அது சரியாக படலை அப்படின்னு சொல்லும்போது யாரை கூட்டிகிட்டு வந்து பார்ப்பாங்கன்னா, உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுத்தவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவங்கள கட்ட முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ யாராலையும் கட்ட முடியாத ஒரு உபாசகர் தான் உச்சிஷ்ட கணபதி உபாசகராக இருப்பார். போகிற இடத்துல எல்லாம் வெற்றி, நல்ல ஃபேமு, அப்படியே பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து அப்படியே நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகி அப்படி வருவாங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஆணாக இருந்தால் பெண்களை நிறைய கவருவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்களை நிறைய கவருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தேஜஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கவர்ச்சி இருக்கும் இல்லையா, அதனால் அந்த டைமில் வந்து ஈஸியாக தடம் மாறக்கூடியதான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வாழ்க்கை நெறியை, எது நெறிமுறையோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா போதும். இது ஒன்று தான் ஒரு சின்ன அப்படி ஒரு செட்பேக் மாதிரி இருக்கும். பட் நம்ம மைண்டில் ஒரு கண்ட்ரோலோ, நம்ம மைண்டில் ஒரு அதற்கான ஒரு முறையோ ஒழுக்கமோ இருந்தால் அது ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறதில்ல. இந்த உச்சிஷ்ட கணபதி சித்தி யார் எடுக்கிறாங்கன்னு, நீங்கள் ப்ராப்பராக உங்களோட குருநாதர் மாந்திரிகம் சொல்லி கொடுக்குறாங்களோ, இல்லை தாந்திரிகம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து, இல்லை அந்த சித்து எடுத்தவங்க கிட்டேயும் ப்ராப்பராக ஒரு தீட்சை வாங்கி பண்ணுறதுங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவரோட கைடன்ஸ் கீழே நீங்கள் பண்ணுறது வந்து எப்போவுமே அட்வைசபிள். தானாக சுயேட்சையாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ, யூ ஷுட் நாட் டூ இட். பட் உங்கள் குருநாதர் இருக்கார், அதுக்கு அவர் வந்து உச்சிஷ்ட கணபதி தீட்சை கொடுப்பாரு அப்படின்னால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், ஈர்ப்பும் தன்மை, ஜனம் தனம் பணம், இந்த 3 வசியமும் அது கொடுக்கும். அதை மாதிரி நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வெற்றி இருக்கும். உங்கள் வாக்குக்கு வந்து நிறைய பவர் இருக்கும், உங்கள் பேச்சுக்கு பவர் இருக்கும். நீங்கள் ஒரு சபையில் ஒரு விஷயத்த முன்னாடி வச்சிங்கன்னா அந்த விஷயத்துக்கு வெயிட் நிறைய இருக்கும். அந்த விஷயத்த வந்து எல்லோரும் கவனிப்பாங்க, அந்த விஷயத்துக்கு அட்டென்ஷன் நம்ம மைண்டே நல்லா தேஜஸாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ உச்சிஷ்ட கணபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. தாரா, க்ரீன் தாராவை வந்து அவர் மடியில் வச்சுருக்க மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிற, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேமாக இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், நம்ம ஒரு செல்வாக்கோடு வாழணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உச்சிஷ்ட கணபதியை ப்ரே பண்ணலாம். அவருக்கு ஒரு ஒன்லைனர் மந்திரம் இருக்குது, பெருசாக ஒரு 5 லைன் மந்திரமும் இருக்குது. பட் ஒன்லைனர் மந்திரம் தானே ஈஸி, அதுதானே ஈஸி போகிற போக்கிலே சொல்கிறது. அந்த மந்திரம் என்னென்னா, ஹஸ்தி பிசாச்சி லீகே ஸ்வாஹா, ஹஸ்தி பிசாச்சி லீகே ஸ்வாஹா. சப்போஸிங்லி உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சேவினை வச்சுட்டாங்க, ஆனால் இப்போ சேவினை செய்யும்போது என்ன சொல்லுவாங்க, மயில் காட்டாதே, அஞ்சனத்தில் காட்டாதே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்று அது சொல்லி தானே பண்ணுவாங்க. அப்போ யார் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை தொடர்ந்து எவனோ ஒருவன் சொல்கிறானோ அவங்களுக்கு வந்து கனவில்லாது வந்து காட்டி கொடுத்து, இது நிஜமாகவே நடந்திருக்கு. நம்ம ஒரு உச்சிஷ்ட கணபதி கொடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு யாருமே ஒன்றும் இல்லை சொன்னாங்க, ஆனால் அவங்க கனவில் அவங்க மனைவியே செஞ்சதா அப்படியே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன டைலாக்ஸ் பேசினாங்கன்னு அந்த கனவுலேயே வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்பி அதுலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கட்டு போட்டு நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட இதை ஜபம் பண்ணும்போது எப்படியோ புலப்பட்டுடும். ஸோ ஒரு ப்ராப்பரான குருவை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட வந்து நீங்கள் தீட்சை வாங்கி இந்த கணபதி உபாசனை எடுத்து பண்ணிங்கும் போது இதுக்குன்னு வரமுறை இருக்குது. எடுத்த உடனே நான் உச்சிஷ்ட கணபதி சொல்கிறேன்னா
அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்குன்னு முதல்ல ஏன்னா அந்த பவரை தாங்கக்கூடியதான சக்தி நம்ம உடல்லையும் மனதிலையும் இருக்கணும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல், எவ்வளோ பெரிய ஒரு பவர் இல்லையா? ஸோ அது நமக்கு தாங்கக்கூடியதான சக்தி நம்மளுக்கு இருக்கணும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராப்பராக நம்மளோட முதல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு போட்டுக்கிட்டு, நம்மளை நாம் தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உபாசனை எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நேர காலம் உச்சிஷ்டம்னாலே என்ன? ஒரு எச்சில் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உபாசனை பண்ணுறவங்களுக்கு. இல்லை மேபி அந்த விரத காலங்களுக்கு நீங்கள் இருக்கலாம். பட் ஜென்ரலாக அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு வந்து நான் படுத்த பெட்டில் தூக்கம் வரல நான் ஏண்டு உட்காந்து சொல்லாமன்னு அப்போவும் சொல்லலாம். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணலை குளிக்கலை அப்படின்னாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். சோம்பேறிங்களுக்கு ஏற்ற மந்திரம் ஒரு இது தான். ஸோ ஈஸியாக சொல்லலாம். பட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அந்த அட்ராக்ஷன்னால நிறைய ஆப்போசிட் ஜெண்டர் வந்து அட்ராக்ட் ஆகி வருவாங்களே தவிர, அதுக்கு நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடித்தோம்னா நம்மளுக்கு வந்து வெற்றி, சுகபோக வாழ்க்கை, செல்வாக்கு, நன்மதிப்பு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு 4-5 பேர் எடுத்திருக்காங்க. அந்த 4-5 பேரும் நல்ல செல்வாக்கோடு வாழ்ந்திருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து கட்ட முடியாத அளவுக்கு, ஒரு மாந்திரிகத்தில் கட்ட முடியாத அளவுக்கு, அப்படியே கட்டினாலும் காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதி. உடல் உபாதைகள், தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஜனங்களை கவரக்கூடிய தொழிலில் இருக்காங்க இல்லையா, நடனம் ஆடுபவர்களோ இல்லை திரைப்படங்களில் வருவாங்களோ, ஜனங்களின் ஓட்டை பெறணும்னு நினைக்கிறவங்களோ, ஜனங்களின் அன்பை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு துணை நிற்கும் கூடும். ஏன்னா நம்ம ஃபேமஸ் ஆனாலே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நம்மளை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ ஏதாவது யாராவது செய்யணும்னா நம்ம வளர்ச்சி பிடிக்காமல் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து காட்டி கொடுத்துரும். சம்டைம்ஸ் நிறைய வாட்டி வந்து கூட இருக்கிறவங்களே தான் வந்து குழி பறிப்பாங்க, கூட இருக்கிறவங்களே தான் வந்து செய்வினை செஞ்சுப்பாங்க. அதெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் எடுக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறை வழியாக போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த உபாதைகளும் வராது. இப்போ எடுத்த உடனே நான் வந்து உச்சிஷ்ட கணபதி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாந்திரிகமாக எடுத்து ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சேனலில் போகணும். இல்லாட்டா நம்ம உடம்பு அது தாங்காது. உடலுக்கு ஏதாவது ஒன்று காட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகும். இல்லை வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் வந்து இது கரெக்டான ப்ராப்பர் சேனலில் ஒரு குருக்கிட்ட உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா படிப்படியாக எடுக்கணும். ஒரு குரு மந்திரம், கட்டுக்கு மந்திரம் இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உச்சிஷ்ட கணபதி எடுக்கலாம். இந்த உச்சிஷ்ட கணபதியை பற்றி சொல்கிறதுக்கே வந்து ஒரு அவரோட அருள் இருக்கணும்னு கூடியவங்க தான் நான். ஸோ அதனால் இன்றைக்கி இதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டெஃபினட்டாக இதை பற்றி சும்மா யாரெல்லாம் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். பட் இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ.